हर नम पार्वती पदये हर हर महादेव शिक्षवेश सरस्वतम श्री कार्तिकेय नाम संकीर्तनम स्वसुब्रह्मण्यम श्री वल्लीकांत स्मरणम स्वसुब्रह्मण्यम हर हर नम पार्वती पदये हर हर महादेव எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ கொடியடை நாயக சமேத என்ற ஸ்ரீ மாசிலாமணீஸ்வர பெருமானுடைய பொற்பாத மலர்களை அடியேன் மனமொழி மெய்களாலே பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான மன்றத்திலே கூடியிருக்கின்ற புனிதர்களாகிய அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகிருபையாலே நமது திருவிளையாடல் புராண சிந்தனைகளே இதற்கு முந்திய சிந்தனையாக திரு நகரம் கண்ட படலம் நமக்கு அமுது விருந்தளித்தது. இனி 4வது படலம் தடாதகை பிராட்டியார் திரு அவதார படலம். அவதார நிகழ்ச்சியும் அம்மையினுடைய அருள் வாழ்விலே நடைபெறுகின்ற அற்புத செய்திகளையும் இங்கே நாம் காணப்போகிறோம். அடுத்த படலம் திருக்கல்யாண படலம், திருமண படலம். 189 பாடல் திருமண படலம். இப்பொழுது அம்மை அவதாரம் செய்து திரு அவதார படலம். அவதாரம் என்பது வேற, பிறப்பு என்பது வேற. நாமெல்லாம் பிறக்கிறோம். அவதாரம் மேலிருந்து கீழிறங்குதல் அர்த்தம். அவதாரம் என்றால் மேலிருந்து கீழிறங்குதல். கைலாயத்திலிருந்து கீழிறங்கி நம்பூருக்கு சுவாமி வருகிறார். அதுதான் அவதாரம். தாயின் வயிற்றுல 10 மாதம் தந்தனா அது அவதாரம் அல்ல. முட்டையிலிருந்து வெளியே வந்தா அவதாரம் அல்ல. விதையிலிருந்து செடி கொடியா வந்தா அவதாரம் அல்ல. வேர்வையிலிருந்து புழுக்களாக வந்தா அவதாரம் அல்ல. 4 வகையான பிறப்பு. இது சைவ சமயம். பிறப்ப 4 வகையா பிரிக்கும். கற்ப பையிலிருந்து, விதையிலிருந்து வர்றது, வேர்வையிலிருந்து வர்றது, 4 வகை. அண்டசம் உட்பிஷம் என்று சொல்வார்கள். முட்டையிலிருந்து வர்றது இதுதான் பிறப்பு. இதுக்குள்ள 4 எப்படியா வந்தான் ஒரு வழியில. உயிர்களில் இந்த 4 வகை பிறப்பு, 4 வகையான பிறப்பு, 7 விதமான பிறப்பு. 7 விதமான பிறப்புனா 7 வகை பிறப்பு. 7 பிறப்பு இல்லை, 7 வகையான பிறப்பு. கோடிக்கணக்கான பிறப்பு நம்ம பிறக்கிறோம். மற்ற மதத்துக்கு நமக்குள்ள வேறுபாடு அல்ல. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்போ பிறவி பெருங்கடல்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்வாரானார். அவர் சைவர். மற்ற மதங்கள்லாம் ஒரே பிறப்புன்னு தான் சொல்லுது. அவர்கள் திருக்குறளுக்கு உரிமை கொண்டாட முடியாது. ஒரே பிறப்பு தான் மற்ற மதம்லாம் சொல்லுது. முந்தின பிறப்பு கிடையாது, பிந்தின பிறப்பு கிடையாது. ஒன்னே செத்த உடனே பாவத்தின் சம்பளம் மரணமா, பாவத்து சம்பளம் மரணமா. அப்ப எல்லாரும் பாவிகள் தானே, செத்து போற எல்லாரும் பாவிகள், சம்பளத்தை மரணம் தாங்கிட்டு போறாங்க. இவர்கள் இறந்த பிறகு ஒரு நாள் நீ திருப்புக்கு ஒரு நாள் வருமா அவங்க சொல்றது. அதுல நல்லவங்களுக்கு பூரா மோட்சத்துக்கு அனுப்பிடுவாராம் கர்த்தர். மோசமானவங்களுக்கு பூரா நரகத்துக்கு அனுப்பிடுவாராம். அப்போ திரும்ப நரகத்தை தப்பிக்க முடியுமா? கிடையாது. அவ்வளவு கிடையாது. சொல்ல நரகம், சொர்க்கம், பூவுலகம் 3 உலகத்தை மாற்றி மாற்றி நம்ம போறோம். இறந்த உடனே இந்த உடம்பை விட்டு இன்னொரு உடம்பு, சூட்சும உடம்புன்னு ஒரு உடம்பு நம்ம உயிரோடு ஒட்டியிருக்கு. அந்த உடம்பு சுவாமி என்ன செய்றார்? பூதசாரம் சரீரம், யாதனா சரீரம், 2 சரீரம் கொடுக்கார் புதுசா. மோட்சத்தில் அனுப்பிக்க ஒரு உடம்பு, நரகத்தை அனுப்பிக்க இன்னொரு உடம்பு. உயிரை விட்டு சூட்சும உடம்போது அது ஒரு உடம்பு. அங்க இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு நல்ல அருமையா புண்ணியம் பண்ணவங்கலாம் எத்தனையோ தர்மசாலை வச்சிருக்காங்க, தண்ணீர் பந்தல் வச்சிருக்கிறாங்க, எத்தனையோ ஏழைகளுக்கு உதவி செய்றாங்க, பிச்சைக்காரங்களே நாட்டை விட்டு ஒழிச்சு போட்டாங்க. அப்படி புண்ணியம் பண்றவங்கலாம் என்ன செய்வாங்க? மேலே போய் சொர்க்கலோகத்தில் சுகமா இருப்பாங்க. சொர்க்கலோகத்தில் போய் கொஞ்சம் இருந்து அதுக்கப்புறம் அந்த பீரியடு முடிஞ்ச உடனே கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளிடும். அவ்வளவுதான். நேர பூலோகத்துக்கு வந்து விட. பூலோகத்துக்கு வரும்போது என்ன பிறவின்னு தெரியாது. சாமி வச்சிருப்பார் யார் யாருக்கு என்ன பிறவி. நம்ம கடைசி நேரத்தில் இறந்து போன நேரத்தில் எந்த ஒரு ஜந்துவை பார்த்து நினைக்குமோ அந்த பிறவி வந்து
வேலை ஒரு பள்ளி போயிட்டு அந்த பள்ளியை பார்த்தா பள்ளியாயிரும். அதனால தேவாரம் படிக்கணும் அந்த மாதிரி சிந்தனை வராது. பக்கத்தில் உட்காந்து தேவாரம் திருவாசம் படிக்கணும். அப்படி தேவாரம் படிக்கும் போது அப்படியே சிந்தனை மாறிடும். அப்படி திரும்ப பூலோகத்தை பிறகு கீழே நரகத்தில் கொஞ்சம் இருந்து திரும்ப மேலே அனுப்பிடுவாங்க. இல்லை அவன் தண்டனை காலம் முடிஞ்சது, நீ விடுதலை, திரும்ப பூலோகத்துக்கு வரணும். பிறந்து பிறந்து இறந்து பிறவி பெருங்கடல். ஆக நாமெல்லாம் வாழ்க்கையில பிறக்கிறோம். பிறப்பதற்கே தொழிலாக்கி இறக்கின்றாரே தேவாரம் சொல்லி செத்து செத்த பிறக்கிறாங்க. ஆனா சிவபெருமான் அவ்வாறு இல்லை, உமாதேவர் அவ்வாறு இல்லை, விநாயக பெருமான் அப்படி இல்லை, முருகப்பெருமான் அப்படி இல்லை, தட்சிணாமூர்த்தி, பைரவர், வீரபத்திரர் அவங்க எல்லாம் பிறக்க மாட்டாங்க. அதே வகையில் தான் அம்மா உமாதேவியார் தான் தடாதகை பிறப்பியார். தடாதகை பிராட்டியாருக்கு பிறப்பு படலம்னு சொல்லலை, திரு அவதார படலம். அவதாரம் மேலிருந்து கிளை நம்ம காப்பாற்ற அம்மா வர அந்த அவதாரம் சாதாரண திரு அவதாரம். அந்த மேல அந்த சொல்ல அடிச்சு பார்க்கணும். திரு அவதார படலம். அன்னை உமாதேவியார் மதுரை மாநகரில் நமக்காக அவதாரம் செய்யா பார்க்க போறோம். இப்பொழுது அவங்க அப்பா யாருன்னு நம்ம போன படலத்தை பார்த்துட்டோம். அவ அப்பா பேர் தெரிஞ்சு போச்சு. நான் சொல்லிட்டேன் மலையை தோசை பண்ணி நீங்க ஒன்றும் கவலைப்படாம போட்டு இதே யோசனை மலையை தோசை பாண்டி அவருடைய மனைவியார் பேர் பார்க்க போறோம். இல்லை இப்பொழுது தொடங்க வழக்கம் போல பரஞ்சோதியார் இந்த முதல் பாடல்ல போன படலத்தின் சுருக்கத்தையும் இந்த படலத்தினுடைய சுருக்கத்தையும் சேர்த்து ஒரு பாடல் வழக்கமா பாடல் அழகா இருக்கு. நம பார்வதி பதையே அழகர மகாதேவா. கன்னி ஒரு பங்கினர் கடம்ப வனமெல்லாம் நன்னகரமானது நவின்று முலகின்ற அன்னை மகளாகி மலைய துவசனார் தென்னனிடை வந்து முறை செய்த துரை செய்வாம். என்ன நாய பாண்டியன் நாட்டுக்கு அன்னை மகளாகி உமாதேவியார் மகளா வர்ற மலையத்துவசனாகும். தென்னன் மலையத்துவசனை பாண்டியிருக்கிறாரே அவருக்கு மகளாகி வந்த சரித்திரத்தை நாம் சொல்லுவோம். கன்னி ஒரு பங்கினர் கடம்ப வனமெல்லாம் நன்னகரமானது நவின்று. கடம்ப அந்த காடு இருக்குதே அது நகரமான செய்தி இதற்கு சொல்லும்னா நீங்களாம் கேட்டீங்களா? இனி பாருங்க. அன்னை மகளாகி மலையத்துவசனாகும் தென்னனிடை வந்து முறை செய்தது உரை செய்வாம். அந்த மலையத்துவசன் ஆட்சி எப்படி நடக்கும் தெரியுமா? மனுவர முவந்து தன் வழிச்செல நடத்தும் புனிதன் மலையத்துவசன் வென்றி புனை பூனான் கனி அமுதம் அன்ன கருணைக்கு உரையுள் காட்சிக்கு இனியன் வடசொல் தமிழ்கடல் இகந்தோன். வடசொல் கடல் தமிழ்கடல் இகந்தோன் வேனில் விரல் வேண்டி வேள்வடிவன் வேட்கை விளைபூமி ஆன மடவார்கள் 10,000 உள்ளான். பானொழுகு பானுவழி வந்தொழுகு சூரசேனன் மகள் காஞ்சனையை மன்றல் வினை செய்தான். நம பார்வதி பதையே அழகரமாக தேவன். மனு திரும்பத்தின் நாட்டை ஆட்சி பண்றான். இந்த மகாராஜா ஆட்சி பண்றார். அது மாத்திரமல்ல கனி அமுதமன்னா கருணைக்கு உரையுளாகிறார். மகாராஜா கோபப்பட மாட்டார். கருணையினுடைய உரையுளாக கருணைக்கு தங்குமிடமாக இருக்கிறாராம் மலையத்துவச பாண்டியன். காட்சிக்கு நீராக இருக்கிறாராம். வட சொல்லும் தமிழ் சொல்லும் நல்ல புலமை உடையவர் அல்ல. 2 மொழியும் அப்படி ஒரு அருமைப்பாடுடைய மன்னர் நம்முடைய மலையத்துவச பாண்டிய மன்னர். அவருக்கு அவருடைய மனைவி யாருன்னு கேட்டா சூரசேன சோழ மகாராஜா மகள். இவரோ பாண்டிய மன்னர். இவர் சந்திர மரபு. சோழ நாடு சூரிய மரபு. அந்த சூரிய மரபிலே வந்தவர் தான் சூரசேன. மகள் தான் காஞ்சனாதேவி. காஞ்சனாதேவியை மலையத்துவச பாண்டியர் திருமணம் செய்து கொண்டார். முடிஞ்சு சொல்லுங்க சரித்திரம். அப்பா அம்மா எனக்கு மகள்னு சொல்லல,
சூரசேனன் சோழ மகாராஜா. மலையத்து சுப்பிரமணியன் பாண்டியர். இதேதான் அங்கேயும் பார்க்கணும். எங்க பல 100 வருஷத்துக்கு அப்புறம் பூன்பாண்டியன் இந்த ஸ்ரீ நெடுமாற நாயனாருடைய மனைவியாராக மங்கையர்க்கரசியார் சோழ மகாராஜா மகன். பழையாறை கும்பகோணம் பக்கத்தில் பழையாறு தான் அப்பா ஊர். சோழ மன்னர் நம்ம பாட்டவர் வளவர்னா சோழர், சோழ மகாராஜன் மகள். அதனால இது அதேபடி அமைஞ்சிருக்கு. சோழ மகாராஜாவுடைய புத்திரியாகிய காஞ்சனாதேவியை மலையத்துவச பாண்டியர் வணங்கினார். அப்பொழுது அவருக்கு குழந்தை இல்லை, குழந்தை பேரில்லை. என்ன செய்கிறார் பாருங்க. கண்ணுதலை முப்பொழுதும் வங்கி பணி கற்றோன் எனும் சொக்கநாதர் 3 காலத்தையும் தரிசனம் பண்றார். எண்ணில் பல நாள் மகவிலாமை வறுமை எய்தி. அவருக்கு ஒரு வறுமை இருக்கு. என்ன வறுமை? பிள்ளை இல்லை, அது வறுமையா இருக்கு. யோசனை அஸ்வமேத யாகம் குதிரைய உலகமெல்லாம் சுற்றி 56 தேசங்களுக்கு குதிரை போயிட்டு வந்துட்டு எந்த தேசம் எதிரிகளையும் தோக்கடிச்சு 100 முறை யாகம் செய்தார். அந்த பேச்சை கேட்டுட்டு இவர் செய்ய ஆரம்பிச்சார். வீரில் மறை கூறும் முறை எண்ணி ஒரு 93 99 யாகம் செய்தார். அஸ்வமேதார் ஒரு யாகம் பார்த்து ஒரு யாகத்தை செய்தா 100 யாகம் முடிஞ்சா தேவேந்திரனுக்கு பதவிக்கு ஆபத்து. யாரு 100 அஸ்வமேத யாகம் செய்தார்களோ அவர்கள் இந்திரலோகத்துக்கு தேவேந்திர பதவியை பிடிச்சுவாங்க. இப்ப இருக்க தேவேந்திரன் புலி கறக்க ஆரம்பிச்சு 99 முடிச்சாரு. சுவாமி யாகம் பண்ணாருன்னா நம்முடைய தேவலோகத்துக்கு வந்து மகாராஜா ஆயிருவார் சொல்லிப்பட்டாங்க. பதவி போயிருமே 5 வருஷம் முடியும் போது எப்படி பயப்படாங்க? ஜெயிக்கமோ தோக்கமோன்னு இல்லை, பயப்படுவாங்கல்ல. அதுமே நாங்க பயப்படலாம். தேவேந்திரன் உடனே அவங்க ஒரு ஐடியா பண்ண ஒரு சூழ்ச்சி. ஈரில் மறை கூறும் முறை எண்ணி ஒரு 90 6 3 90 6 3 90 ஒரு 6 3 அழகா பாட்டு கேட்டடி அமைக்கிறார் பத்தியா. 96 3 மகமாற்ற அமரேசன் 100 மகமும் புரியின் என் பதம் நொடியோ என்பதன் நொடிப்பின் மாறும் என மற்ற இது அதனை மாற்றி இது சாற்றும். வேற ஒரு திருப்பி குழந்தை தானே, குழந்தை பேர் செய்யறது உத்திர காமேஷ்டி ஆகும் ஒரு யாக. அந்த யாகத்தை செய்யும். இது பம்பாப்பு இருக்கு. என் பதவி போயிருந்தேன் நேர ஆள விட நண்பொருள் விரும்பினை அதற்கு செய்ய ஞாலம் இன்புறு மகப்பெருமகத்தினை எற்றி அன்புறு மகப்பெரிதி என்று அமரர் நாடன் தன்புலம் அடைஞ்சிடலும் நிம்பனகு தாரான். தேவேந்திரன் வந்துட்டான். அனைத்து பாண்டியரே குழந்தை பேர் தானே வரணும். நீ பேசாம புத்திர காம்பேஷ்டி ஆகும். குழந்தை பேர் கிடைக்கும் நிச்சயம். இது வேண்டாம், அஸ்வமேத யாகம் இதோட ஸ்டாப் பண்ணிடும். எத்தனை அதை 100 செய்ய வேண்டாம். அங்க ஒரே கல்ல 2 மங்கா. நான் பதவியும் பிழைச்சது, இவருக்கு குழந்தை பேருக்கு ஒரு வழியும் சொல்லேன். உடனே அவர் அந்த யாகத்தை ஆரம்பிச்சிட்டார். மகவேள்வி குறுகிப்பான் உத்திரகாமேஷி யாகத்தை செய்கிறார். ஆசர மறைப்புலவர் ஆசிரியர் காட்டும் ஆசரு சடங்கின் வழி மந்தினம் உதாத்தம் ஓசை அனிதாத்தம் சொரிதந்தம் தழுவலோதி வாசவன் இருக்கையில் இருந்து எரி வளர்ப்பான். அழகாக கீழ்த்து செயல் வச்சு ஒரு யாகசாலை அமைச்சு. வாசவன்னா இந்திரன், இந்திரனுக்கு திசை வந்து கிழக்கு.